4 மனுஷா நன்னா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவா, அனாத குழந்தைகள்லாம் நல்லா உடையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணுவா. நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா நிறைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவா, அவள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பா, நிறைய போய் சர்வீஸ் பண்ணுவா. இந்த மாதிரி யார் என்ன நல்ல விஷயம் தன்னால் ஒரு ஜீவன் நன்னா இருக்கணும்னு யார் ஏதாவது பண்ணாலும், ஒரு ஜீவனாக இருந்தாலும் பரவாயில்ல, பல ஜீவன்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நன்னா இருக்கணும்னு யார் நினச்சி அதை பண்ணாலுமே அவள் அத்தனை பேருமே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தகுதியானவர்களாம். ஆக மொத்தத்தில் 4 கண்டிஷன் சொல்கிறார். வயசில் பெரியவா, நம்மளுடைய உறவில் வந்து வயசில் சின்னவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய வித்தையில் பெரியவா, அதே மாதிரி நம்ம தன்னுடைய நலன் கருதாது பிறருடைய நலன் கருதுபவர்கள் யாராக இருந்தாலுமே நமஸ்காரம் பண்ணலாமா. ஆக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு அந்த சந்தேகம் நிவர்த்தியாச்சு. இது எதுக்கு சுவாமி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நம்ம இப்போ பார்க்குற இந்த கதையில் ஒருத்தர் இப்படி 4 தகுதிகளுமே இருந்த ஒரு கூட்டத்தை நமஸ்காரம் பண்ணாமல் போனார். நேற்றைக்கே கதை பார்க்க ஆரம்பித்தோம். யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதை. எதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கதை பார்க்க ஆரம்பித்தோம்? நவலிங்கம் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது சிதம்பரத்தில், சிவகங்கையுடைய தீர்த்தக்கரையில். அந்த தீர்த்தக்கரையில் நவலிங்க சன்னதிக்கு இப்போ நவலிங்கம்னு பேர் இருந்தாலும் கல்வெட்டுகளில் திருத்தொண்டர் தொகை ஈச்சரம் தான் பேர் இருக்குது. அது என்ன சுவாமி திருத்தொண்டர் தொகை ஈச்சரம் அப்படின்னா, அந்த ஈச்சரம்ங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம். திருத்தொண்டர் தொகை என்ன, திருத்தொண்டர் தொகைனா என்னன்னு பார்க்க ஆரம்பித்து விரண்மீண்ட நாயனாருடைய கதையிலேருந்து ஆரம்பித்தோம். அந்த கதையில் தான் திருவாரூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் தியாகராஜ சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்குள்ள நுழைஞ்சு போகும்பொழுது போகிற வழியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் திருக்காவணம் தேவாசிரியன் சபைன்னு பேர். ரொம்ப வசத்தியான மண்டபம், இன்னி வரைக்கும் இருக்குது அந்த மண்டபம். அந்த மண்டபத்தில் பல அடியார்கள் உட்கார்ந்து இருந்தாலும் அவ்வளோ பேர் சிவபக்தர்கள். அவளுக்கு கொஞ்சம் கூட நமஸ்காரமே பண்ணாட்டாலும் பரவாயில்ல, லட்சியம் கூட பண்ணாமல் சுந்தரமூர்த்தி நாயனார் போனாராம் இங்கே தியாகராஜ சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக. அங்கே தான் நிறுத்தியிருக்கோம். அவர் பண்ணது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வி. மேலோட்டமாக பார்த்தா யாரோ இருந்தா சுந்தரமூர்த்தி மாதிரி போனார், எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேள்வி வரும். அதுக்கு தான் இப்போ ஆரம்பத்தில் ஒரு 4 விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு, வயசில் பெரியவாளாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், கோவிலுக்குள்ளே யாராக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். இந்த திருக்காவணம்ங்கிறது கரெக்டான இந்த கோவிலுடைய பெரிஃபெரிக்கு கொஞ்சம் வெளியில் தான் இருக்கணும். தேவாசிரி சபைங்கிறது வெளியில் தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா டெக்னிக்கலாக நமஸ்காரம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரின்சிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று இப்போ வெளியில் சுந்தரமூர்த்தி நாயனார் வெளியில் இருக்கார், அந்த இடத்துல திருக்காவணத்துக்கு அவளை வந்து நமஸ்காரம் பண்ணாமல் போனதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு ஏன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ சொல்கிறேன். என்னென்னா, அடியவர்களில் பாதி பேர் சுந்தரமூர்த்தி நாயனாரோட வயசில் ஜாஸ்தி, பெரியவா. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் நல்ல யங் சாப், நல்ல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது பருவ வயசு அவருக்கு. ஆனால் அங்கே உட்காந்துருந்தவாளில் பாதி பேர் ரொம்ப வயசில் மூத்தவா. அப்போ அவளை இது நியாயப்படி பார்த்தா, இந்த யாக்ஞவல்கிய ஸ்மிருதியோடைய இதுபடி பார்த்தா அவளை நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், பண்ணலை. முதலாச்சா. ரெண்டாவது, அவள் வந்து வித்யையில் சுந்தரமூர்த்தி நாயனாரை காட்டிலும் உயர்ந்தவா. ஏன்னா அத்தனை பேருமே சாட்சாத் இறை தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுண்டவா. சதா சர்வகாலமும் சிவத்தியானத்திலே இருந்து திருமுறைகளையும் ஆகமங்களையும் கற்று தேர்ந்தவா. அவ்வளோ பேருமே சாட்சாத் சிவசாயுஜ்யம் அடைகிறதுக்கு தகுதியானவா. அந்த அளவுக்கு அவள் வந்து அறிவு சிறந்தவர்கள் ஆன்றோர்களாக இருந்ததுனால அவளை கண்டிப்பாக சுந்தரமூர்த்தி நாயனார் நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஸோ முதல்ல வயசில் பெரியவா இருந்தா, அடுத்தது அவள் சுந்தரமூர்த்தி நாயனாரை காட்டிலும் வித்தையில் பெரியவாளாக இருந்தா, அதனாலையும் ஆனால் பண்ணியிருக்கணும். ஆனால் அது சுந்தரமூர்த்தி நாயனா நமஸ்காரம் பண்ணலை. மூணாவது, பந்துக்கள். என்ன சுவாமி, அவள் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பந்துவாவா? என்ன ஒட்டு உறவு? சுந்தரமூர்த்தி நாயனா வந்து ஏதோ ஒரு மனுஷன், அங்கே இவாள்லாம் வந்து அடியார்கள்லாம் தனியாக வேற ஒன்று, எப்படி 2 உறவாவான்னா நமக்கு தான் ஸ்லோகம் இருக்கே, மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா சிவபக்தாச்ச ஸ்வதேஷோ புவனத்ரயம். அதாவது சாக்ஷாத் பராசக்தி மாதிரி ஒரு அம்மா கிடையாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஒவ்வொரு ஜென்மாவுக்கும் நமக்கு ஒரு அம்மா இருப்பா. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பசுமாடாக பிறந்தா கூட பசுமாடு, கண்ணுக்குட்டிக்கு பசுமாடு அம்மா. மனுஷனாக பிறந்தா நமக்கு ஒரு அம்மா இருக்கா. ஆனால் ஒரு ஜென்மத்துக்கு ஒரு அம்மா, அடுத்த ஜென்மத்தில் இதே அம்மாவா வருவானா நமக்கு தெரியாது. வரலாம், வராமையும் இருக்கலாம். நம்ம புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் கனியாய் காயாய் என்ன வேணால் பிறக்கலாமா. அவ்வளோத்துக்கும் அவன் அந்ததுக்கு ஏற்ற அம்மா இருப்பாளே தவிர இதே அம்மா தான் அவ்வளோத்துக்கும் வருவாங்கிறதுக்கு